ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக கோலம் போடுறதுக்கான அந்த ஸ்டென்சில் கோலத்துக்கான அச்சு எப்படி ரெடி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸு இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸு நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட்டாக போடாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோடைய அந்த மூடியில் நம்ம உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏதாவது ஒரு டிசைன், நான் இப்போதைக்கு இந்த வீடியோக்காக ஒரு நார்மலான சின்ன டிசைன் போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ, எந்த டிசைன் வேணுமோ, எது வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைன் போட்டு வச்சுட்டு இதில் வந்து நம்ம அழகான அச்சு வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நிறைய இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன சைஸில் இதே பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து குட்டி குட்டி பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் ரெடி பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பெருசு, இல்லை இதை விட பெருசு, எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ, எந்த சைஸில் நீங்கள் கோலம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து அதனுடைய மூடியில் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்னதாக பூ மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும். ரொம்ப சுலபமாக ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம வந்து மெழுகுவத்தி எடுத்துக்கலாம். மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஏதாவது ஹோல் போடுறதுக்கு நல்ல ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். சேஃப்டி பின்னு தான் அப்படின்னு கிடையாது, உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் என்ன இருக்குதோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல், அதே சமயம் ரொம்ப நார்மல் சைஸாகவும் இல்லாமல், இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கணும். நார்மல் சைஸ் சேஃப்டி பின்னை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் இதோடைய அந்த அளவு. அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து நம்ம அந்த மெழுகுவர்த்தியில் வந்து அதோடைய அந்த ஷார்ப்பான அந்த பக்கத்தை வந்து நம்ம வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த மூடியில் டிசைன் வந்து அந்த டிசைனில் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம இப்படி போட்டுக்கிட்டே வரணும். நார்மலாக இந்த மாதிரி பின்னை வச்சு நீங்கள் இந்த பாக்ஸில் ஈஸியாகவே ஹோல் போட்டுட முடியும். ஆனால் அதை விட இந்த மாதிரி லேஸாக அதை ஹீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த டிசைனை வந்து போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சும்மா ரிலாக்ஸாக இருக்க டைம்லேயோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான டிசைன்ஸை வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை விட சின்ன சைஸ் ஹோலாக இருந்தால் நமக்கு அது வழியாக அந்தளவுக்கு அந்த கோலப்பொடி வந்து வராது. அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹோல்ஸ் விழுகிற மாதிரி நான் இந்த பெரிய சைஸ் சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த நம்ம போட்டிருக்க டிசைன் ஃபுல்லாகவே வந்து அந்த இதை வந்து அப்படியே சின்ன சின்ன இதுவாக பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் சுற்றிலும் எல்லா பக்கமும் போட்டுட்டேன். இப்போ கடைசியாக இருக்கிற அந்த டிசைன் வந்து போட்டுக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி பூ மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய தாமரை பூ மாதிரி போட்டுக்கலாம், இல்லை அழகழகான விளக்கு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கோலத்தை சுற்றிலும் அந்த விளக்கை வந்து அப்படியே ஒரு பார்டர் மாதிரி போடலாம். பெரிய சைஸ் கோலம்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் போட்டுட்டு கலர் கலராக கூட நீங்கள் அதில் வந்து இந்த அச்சு வந்து அந்த கோலத்தை சுற்றிலும் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய அச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கோலம் போடலான்னு, கோலம் போட்டால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாக்ஸில் நல்லா ஒயிட் கலரில் பொடி எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பொடி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம இந்த பாக்ஸ்லேயே நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கோலப்பொடியை இதிலே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். வேணுங்கும் போது எடுத்து நீங்கள் வந்து டக்குன்னு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே திருப்பி தட்டுனீங்க அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மூடியில் போட்டிருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பராக தரையில் வந்து விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி 1 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் பெரிய பார்டர்ஸ், பெரிய கோலம்லாம் போடுறதுக்கு பார்டருக்கு வந்து சுற்றிலும் இது மாதிரி டிசைனாக போட்டுக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுடைய இது வந்திருக்குன்னு. நீங்கள் இதில் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதை சும்மா ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்கள் விளக்குலாம் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக வரும். இன்னொன்று இதில் இன்னொரு ஈஸியான மெத்தடு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த கோலப்பொடி இதிலே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வேணுங்கும் போது வாசலுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு 2 தட்டை தட்டிட்டிங்கன்னா கோலமே முடிஞ்சிடும். கோலம் போட தெரியாதவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ்துப்படியில் நல்லா பார்டர்ஸ் மாதிரி இதை போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே வந்து நம்ம கலர் பொடியிலையும் போடலாம். கலர் பொடியில் போட்டால் அந்த பூ வந்து இது மாதிரி 2-3 இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 கலர்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் இப்போ எல்லோ கலரில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.